ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சுக்கட்டிக்காய் புளிக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். சுக்கட்டிக்காய்ங்கிறது மணத்தக்காளி கீரையோட காய் தாங்க. அதுக்கு சுக்கட்டிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அந்த காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இந்த ரெண்டையுமே அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கண்ணாடி பார்த்தா வதக்குனா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. வெங்காயம் பூண்டு வதங்கினதும் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலையே ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆனதும் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்தது புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணனதும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொதி வந்திருக்கு. இது கொதிக்க கொதிக்க நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சுக்கட்டிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இது கொதிக்க விட்டால் போதும். ஏற்கனவே நம்ம சுக்கட்டிக்காயை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வேக வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த புளி கூட சேர்ந்து வரதுனால ஒரு நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு இன்னுமே ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாகி ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஓரம் ஃபுல்லாக வந்திருக்கு. நான் இந்த மாதிரி திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணால் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த இது வச்சிங்கன்னா சூடான சாப்பாட்டு கூட சூப்பராக இருக்கும். இப்போ சுத்தமாக கசப்பே இருக்காது. நீங்கள் வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.